Praise the Lord, brother and sister. Welcome, brother and sister. We are so happy that you have joined this online prayer. Please continue to stay with us in prayer. May the Lord bless you and your family abundantly. இந்த ஆன்லைன் ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்திலும் நிறைவான ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம், இந்த ஆன்லைன் பிரேயர் ஆண்டவரே, அப்பா ஏறெடுக்க முடியாத தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்திருக்க அத்தனை பேரும் ஆசீர்வதிங்க. தேவ சமாதான தேவ பிரசன்னத்தை நடத்தி தாங்க. உம் கரத்தை ஒப்புகிறேன். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இருவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இருவரையில் உதவி நீரே. இருவரையில் உதவி நீரை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை
அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. மறவா நினைத்தீரையா. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி நன்றி. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஓ இயேசுவே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னை
நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானின் சுகமானின் தழுவலாம் சுகமானின் என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானின் சுகமானின் தழுவுகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் கேட்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் கேட்கினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைகளை அனைத்தையுமே மகிமையால் நிறைவாக்கினீர். குறைகள் அனைத்தையுமே மகிமையால் நிறைவாக்கினீர். ஊழியம் செய்வது போதுமான பணம் தந்து நீண்ட நீண்ட எடுக்க செய்தீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து நீண்ட நீண்ட எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ரொம்ப அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Jesus. Hallelujah. Amen. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றை தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றை தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே, என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேற்கு கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டான். கல்வாரி மேற்கு கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டான். பாசத்தின் எல்லை நான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லை நான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் இயேசு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றில் போட்டு காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றில் போட்டு காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே, என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர்,
கிருபை, அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, உலகாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லேலூயா. Thank you, Jesus. அக்கினி சுழல் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். Hallelujah. Thank you, Jesus. தேவன் நல்லவர். Hallelujah. கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் காக்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் காக்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுவே, கிருபை என்னை தாங்கிடுவே, கிருபை என்னை நடத்திடுவே. அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா. அக்கினி சூழல் வெந்து வெந்து போறாம் கிருபை தாங்கினதே, என்னோடு கூட கலராமல் போகை கூட அழகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினி சூழல் வெந்து வெந்து போறாம் கிருபை தாங்கினதே, என்னோடு கூட கலராமல் போகை கூட அழகாமல் கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா. வல்ல கிருபை, கிருபை, வளராமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் காக்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் காக்கும் கிருபை. அக்கினி சூழல் வெந்து வெந்து போகாம் கிருபை தாங்கினதே, என்னோடு கூட கருகாமல் புகை கூட அழகாம் கிருபை தாங்கினதே. அக்கினி சூழல் வெந்து வெந்து போகாம் கிருபை தாங்கினதே, என்னோடு கூட கருகாமல்
கூட அழகாம் கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்து சுத்த கிருபை, அக்கினி வீழாமல் காத்து நல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்து சுத்த கிருபை, அக்கினி வீழாமல் காத்து கிருபை, அக்கினி வீழாமல் காத்து கிருபை. பலவித சோதனை நெருங்கிய நீரை கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் போலாம் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரம் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் போலாம் கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்திடுதே. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்து சுத்த கிருபை, அக்கினி வீழாமல் காத்த கிருபை, தண்ணீர் வீழாமல் காத்த கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்து சுத்த கிருபை, அக்கினி வீழாமல் காத்த கிருபை, தண்ணீர் வீழாமல் காத்த கிருபை. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் வல்லமுள்ள தேவன். Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. Thank you Jesus. Thank you Holy Spirit. பாடி தேவ நாமத்தை மகிமை. Oh, thank you Jesus. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவம், ஆரோயே நண்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவம், ஆரோயே நண்பரே.
அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவன் ஆரோயின் அன்பரே. 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 அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. சுடராய் பிரகாசித்து என்றே மாறுமே. சுடராய் பிரகாசித்து என்றே மாறுமே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவன் ஆரோயின் அன்பரே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவன் ஆரோயின் அன்பரே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவன் ஆரோயின் அன்பரே. ஆரோயின் அன்பரே. ஆரோயின் அன்பரே. ஆரோயின் அன்பரே. என்னால் எதையும் செய்ய பலனுண்டு, என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். அல்லேலூயா. என்னால் எதையும் செய்ய பலனுண்டு, என் தேவனால் பலத்தினால் செய்திடுவேன். பராக்கிரமத்தை அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். நம்ம யுத்தம் மாம்சத்தோடு அல்ல, நம்ம யுத்தம் இந்த வானத்தின் கீழ் இருக்க பொல்லாத ஆவியோடு. அல்லேலூயா. என்னால் எதையும் செய்ய பலனுண்டு, என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். மலைகள் என்றும் தாண்டிடுவேன், சாத்தானை என்றும் மிதித்திடுவேன், மந்திர தந்திர கட்டுகளை உடைத்திடுவேன், தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். தேவன் பலத்தினால். பாடுவோமா? Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. என்னால் எதுவுமே செய்ய பலன் உண்டு. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என்னால் எதையுமே செய்ய பலன் உண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். மலைகள் என்றுமே தாண்டிடுவேன், மலைகள் என்றுமே தாண்டிடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் தாண்டிடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். சாத்தான் என்றுமே நிறுத்திடுவேன், சாத்தான் என்றுமே நிறுத்திடுவேன். என் தேவன் பலத்தினார்,
அந்த தந்து கட்டுகளை நான் உடைத்திடுவேன். என் தேவன் நடத்தினார், என் தேவன் நடத்தினார், உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய கலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய கலனுண்டு. என் தேவன் நடத்தினார், என் தேவன் நடத்தினார், செய்திடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன், தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். என் தேவன் நடத்தினார், என் தேவன் நடத்தினார், செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய கலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய கலனுண்டு. என் தேவன் நடத்தினார், என் தேவன் நடத்தினார், செய்திடுவேன். சாத்தானை என்றுமே நிறுத்திடுவேன், சாத்தானை என்றுமே நிறுத்திடுவேன். என் தேவன் நடத்தினார், என் தேவன் நடத்தினார், நிறுத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் நடத்தினார், என் தேவன் நடத்தினார், செய்திடுவேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனால் எதையும் செய்திடுவேன். தேவன் பலத்தினால், நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால். நேசரை நான் காண போகவே ஆவலோடு காத்திருக்கிறேன், ஆலயத்தின் பணிந்து தொழுதுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, ஏங்கி ஏங்கி வாஞ்சிக்கிறேன். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Amen. நேசரை நான் காண போகவே ஆலயத்தில் பணிந்து தொழுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். நேசரை நான் காண போகவே ஆவலோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து தொழுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, ஏங்கி ஏங்கி வாஞ்சிக்கின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, ஏங்கி ஏங்கி வாஞ்சிக்கின்றதே. நேசரான காண போகவே ஆவலோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து தொழுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். நேசரான காண போகவே
செய்த நன்மை நான் எண்ணி துதிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோத்தரிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோத்தரிப்பேன். நேசரே நான் காண போகவே அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து கொள்கவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வந்து தின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வந்து தின்றதே. அங்கு கவலை இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை, அங்கு வியாதி இல்லை, எந்த வருத்தம் இல்லை. அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நிச்சயனான காண போகவே அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து தொழுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வந்து தின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வந்து தின்றதே. அங்கு நடனமாடுவேன், நான் போற்றி பாடுவேன். அவர் செய்த நன்மையை நான் எண்ணி துதிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோதரிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோதரிப்பேன். நிச்சயனான காண போகிறேன், அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து தொழுகிறேன், ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வந்து தின்றதே. 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 தேவன் நல்லவர். அல்லேலூயா. வல்லமை வல்லமின் ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமின் வல்லமின் ஆவியே என் அபிஷேகம். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா? தேவன் நல்லவர். அல்லேலூயா. வல்லமையின் வல்லமையின் அல்லேலூயா. என்னை அனலாக்கிடும் நாடர்கள் கேட்கும் போது அவர் அனலாக்குற தேவனாக. நேற்று வந்து அக்கினி அபிஷேகம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. தேவன் வல்லமுள்ள தேவன். Thank you, Jesus. வல்லமையின் வல்லமையின் ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமையின் வல்லமையின் ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமையின் வல்லமையின் ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமையின் வல்லமையின் ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமையின் வல்லமையின் ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமையின் வல்லமையின் ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி கண்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி கண்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு.
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியை வாங்கி மகிமை படுத்துவேன். கனிகளை கொடுத்து சாட்சியை வாங்கி மகிமை படுத்துவேன். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்ந்து மகிமை படுத்துவேன். கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்ந்து மகிமை படுத்துவேன். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். தேவன் நல்லவர். அல்லேலூயா. நம்மளை அபிஷேகித்து நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே, மனதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே. தரிசனத்தை பார்க்கணும். தரிசனத்தை தருவார் ஆண்டவர். வாஞ்சியா இருக்கும்போது ஆண்டவரே எங்க அபிஷேகம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, எங்களுக்கு தரிசனம் தாங்க ஆண்டவரே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே மரணே மகன் மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே
மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரணி மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரணி மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே அரணி மகிழ்ந்திடவே தரிசிக்கவே அரணி. இயேசுவே மகிமை நிரப்பும் அப்பா. அப்பா மகிமை அடைந்து கொண்டு நான் மறுரூபமாகும் ஆண்டவரே. என் மனதிலே மறுரூபமாகி மகிழ்ந்து தரிசிக்க பார்க்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை தாரும் அப்பா. அந்த அபிஷேகம் ஊற்று ஆண்டவரே. அப்பா தரிசனம் பார்க்காதவர்கள் மேலாம் தரிசனம் பார்க்க முடியாது. ஆவி ஊற்றுகிறாக, வல்லமை ஊற்றுகிறாக, பிரசாந்த ஊற்றுகிறாக, தயவுனால நிரப்பிறாக அப்பா. கிருபை கண்களிலிருந்து கிருபை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. கிருபை தருவீராக. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பாதம் ஒன்றேன் போதும் என்றேன் பேசும் ஆண்டவன் தொனியும் கேட்டேன். பாதம் ஒன்றேன் போதும் என்றேன் பேசும் ஆண்டவன் தொனியும் கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போதனமே என்னை பலப்படுத்தும் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே அரணி மகிழ்ந்திடவே தரிசிக்கவே அரணி மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனதினிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே அரணி மகிழ்ந்திடவே தரிசிக்கவே அரணி பாதம் ஒன்றேன் போதும் என்றேன் பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன். பாதம் ஒன்றேன் போதும் என்றேன் பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே என்னை பலப்படுத்தும் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே
தேவன் அபிஷேகம் நிரப்பி இருக்கிறார். தேவன் அபிஷேகம் தந்திருக்கிறார். நீங்க தரிசனம் பார்ப்பீங்க, கனவு காணுவீங்க. தேவன் இந்த பாடல்ல மகிமை வைத்திருக்காரு ஆண்டவர். தரிசனம் பார்க்க முடியாது. இந்த பாடலை பாடி நீங்க தேவனை ஆராதித்து பாருங்க, தரிசனம் பார்க்காம இருக்க முடியாது, பார்ப்பீங்க. தேவன் நல்லவர், தரிசனம் தந்திருக்கிறார், உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, தொடர்ந்து பாடுங்க. நீங்க தனிமையா இருக்கும்போது பாடுங்க. இந்த பாடலை பாடும்போது கண்டிப்பாக தேவன் தரிசனத்தை பார்ப்பீங்க. தேவன் நல்லவர், நம்மோடு கூட இருக்கிற தேவன். தேவ அக்கினி அபிஷேகம் நிரப்பி இருக்கிறார். தொடர்ந்து தேவ வார்த்தையில் நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப வல்லமையான வார்த்தையை பார்க்க போறோம். Mighty through God. மாம்சம் ஏற்றவை இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். அப்போ இங்க பார்க்கும்போது இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு, வல்லமையான வார்த்தை. அதிகாலையில் கொடுக்கும்போது இது ஜெபிக்க ஜெபிக்க வல்லமையாக இருந்தது. தேவ வல்லமையாக ஆண்டவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. எப்படி கிரியை செய்தார் பார்க்கும்போது, இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணோம். 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சு நேற்று இந்த அக்கினியாக தேவர் அபிஷேகம் கொடுத்தாரு. இந்த அக்கினி அபிஷேகத்தில் இருந்து பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேவ பலன் எப்படி கிரியை செய்யனாக்கா, மாம்சிகத்துக்கு அல்ல, அரண்கள் நிர்மூலமாக்குறது தேவ பலனா இருக்கிறது. அரண்கள், கோட்டைகள், பலவான்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனா இருக்கிறது. அதிகாலையில் எழுப்பி ஆண்டு ஜெபிக்கும் போது இந்த பெங்களூர் சிட்டி ஃபுல்லா ஜெபிக்கும் கிருபை செய்தார். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டு சுத்தாத இடம் கிடையாது, சுத்தாத ஏரியும் கிடையாது, எல்லா ஏரியாங்களையும் வைத்து வைத்து கண் முன்பாக வைத்து ஜெபிக்க ஆண்டு கிருபை செய்தார். ஆவிலேயே ஜெபிக்க முடியாக, எப்படி அந்த 2 வீலரில் போகிற மாதிரி, அந்த இடத்துலலாம் ரோட்டில் 2 வீலரில் போகிற மாதிரி தேவன் அக்கினியாக அபிஷேகத்தோடு ஜெபிக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது ஜெபித்து இன்றைக்கு பம்னலியில் ப்ரேயர் வாக் போகும்போது ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தது. 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் ப்ரேயர் வாக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, பலனாக இருந்தது, மகிமையாக இருந்தது. அவ்வளோ வல்லமை. ஏன்னா நம்ம யுத்தம் மாம்சத்துக்கு ஏற்றவே அல்ல, நிர்மூலமாக்க முடியாது, அரண்களை நிர்மூலமாக்க முடியாது, தேவ பலனாக இருக்கிறது. இது எப்படி சொல்லணும்னாக்கா, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, இருள் நிறைந்த ஒரு போர்க்களம். நம் வாழ்க்கையில் நம் சந்திக்கும் போராட்டங்கள், தடைகள், பலமாக கோட்டைகள் குறிக்கிறது. பாருங்க, சுற்றிலும் பார்க்கும்போது போர்க்களம், இருள், ஒரே போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சுற்றிலும் எழும்பியிருக்கு. இது மத்தியில் ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் ஒளியாக நம்மளுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, போர்க்களம் சொல்லும்போது ரொம்ப யுத்தத்துக்கு போராட்டம். நேற்று முந்தானத்துக்கு பந்து, ஓகே, அந்த போராட்டங்கள் மத்தியில் பாருங்க, ஜனங்கள்லாம் கத்திகள் எத்துன்னு போராட முடியாக எல்லா பக்கம் அடி தட்டின்னு போடின்னு ஆரம்பிச்சுங்க. ஐயோ, என்ன பண்றது தெரியல. அப்போ ஒரு இருள் பயங்கரமான இருள். முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது மேலிருந்து ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது என்ன ஆகுனாக்கா, இருள் அகற்றும். ஹல்லேலூயா. இருள், உன் சுற்றில் இருக்கிற இருள், உன் சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள், உன் சுற்றில் இருக்கிற பொல்லாதாவிங்க கிரியங்கள் எல்லாம் அகந்து போவோம். அதுதான் நம்ம யுத்தம் மாம்சத்துக்கு ஏற்றவங்க அல்ல, அரண் நிர்மூலமாக்க முடியாக. அப்போ இருள் நடுவில் ஒரு முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது மேலிருந்து தேவனுடைய பிரகாசமான ஒளி விழும்போது அந்த ஒளி இருள் அகற்றி செங்கிலியை ஒட்டைத்து இடிந்து விழும் கோட்டைகளை காட்டுகிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் ஒளி வரும்போது இருள் அகட்டும், 2வது கட்டப்பட்ட சங்கிலி உடைந்து விழும்,
இடிந்து விழும் கோட்டைகளை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இது மனிதன் பலத்தினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால் ஒவ்வொரு கோட்டையும் அழிக்கப்படுகிற என்பதை வெளிப்படுத்துது. பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஜெபம் தேவ வல்லமைனால ஜெபிக்கிற ஜெபம் அரணை நிர்மூலமாக்க முடியாது காட்டுகிறது. அப்போ இந்த வல்லமையான ஜெபத்தில் நம்ம போனோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம யுத்தம் மாம்சத்துக்கு கட்டுற அல்ல, கோட்டைகள் நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனா இருக்கிறது. அதுதான் இந்த 3 நாள் உபவாசம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யற, தேவ வல்லமை தருகிறாரு. எதுக்காக? இப்போ சின்ன சின்ன பேய்களை துரத்துறதுக்கா அல்ல, பெரிய பெரிய கோட்டைகளை அடைத்து நொறுக்கு. கோட்டைகள் உனக்கு விரோதமாக இருக்கிற கோட்டைகள், இந்த பெங்களூர் பட்டணம் இருக்கிற கோட்டைகள் உடைத்து நொறுக்கு. இன்னும் அந்த மாதிரி கோட்டை, பிசாசின் கோட்டை, வியாதி என்ற கோட்டை, கடன் பிரச்சனை கோட்டை, சூசைட் என்ற கோட்டை, பிரிவின் என்ற கோட்டை, கீழ்ப்படியாமல் போகிற கோட்டை, இதெல்லாம் உடைக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த கோட்டையில் உடையும் போது வல்லமையாக யுத்தம். Mighty through God. Our battle is not for the human strength. God has given a spiritual weapon that powerful through in destroy every stronghold, overcome every opposition and bring victory through Christ. Stand from in faith. God is fighting for you. Hallelujah. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நாம் நிற்கணும் ஆண்டு சமூகத்தில். ஓகே, 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கும் போது, இவைகளால் நாங்கள் தற்காலங்களையும் தேவன் அறிகிற அறிவையும் விரோதமாக எழும்புகிற எல்லா மேய்ப்பனையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிற சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம் தேவன் அறிகிற அறிவினாலே தேவனுக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற மேய்மையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படியும்படியாக சிறைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். அப்ப கீழ்ப்படுகிறது சிறைப்படுகிறவனாக ஆண்டவர் வல்லமை தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியில தான் வெற்றியே இருக்கு. நிறைய பேர் கீழ்ப்படுவதில்லை. இந்த கீழ்ப்படிதல தான் பிரச்சனையே இருக்கு. இது ஒபீடியன்ஸ் தான் இல்லை. இந்த கீழ்ப்படிதல தான் நமக்கு வெற்றியே இருக்கு, ஜெயமே இருக்கிறது. யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படினோம். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் என்ன பண்ணும், சிறைப்பிடித்து கீழ்ப்படுத்த முடியாத காலின் கீழ் போடு. ஹல்லேலூயா. இல்ல, என் தேவன் வார்த்தை கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிந்து பார், வெற்றியை பார்ப்ப, ஜெயத்தை பார்ப்ப. ஹல்லேலூயா. அப்ப ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னாக்கா அப்போ கீழ்ப்படியும் போது எப்படிப்பட்ட எண்ணத்தையும் அப்போ கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவராக இருக்கு. சிறைப்படுத்தி போட முடியாத அடை வைப்பா. நீ கீழ்ப்படியும் போது தான் வல்லமை கிரியை செய்யும். 2 கொரிந்தியர் 10:6 வாசிக்கும் போது, உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேற்றும் போது எல்லா கீழ்ப்படுதலுக்கும் நீதி உள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாகிறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா? கீழ்ப்படிதனால நிறைவேற்றும் போது எல்லா கீழ்ப்படியாமக்கு நீதி உள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாகும். இப்போ கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்டனைக்கு செலுத்த முடியாத ஆயத்தமாகுது. நீ கீழ்ப்படியும் போது தேவனுக்குள்ள வைத்திருக்க வல்லமை, உனக்குள்ள இருக்க அபிஷேகம் யாரெல்லாம் கீழ்ப்படியாம போறாங்களோ சிறைப்பிடிக்க முடியாத, அது மட்டுமல்ல தண்டிக்க முடியாத கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். தேவன் கீழ்ப்படுதல் என்பது நம் வாழ்க்கையில் வெற்றிக்கான முக்கியமான பாதை. தேவன் கீழ்ப்படியும் மொத்தம் வெற்றிகரமான பாதையில் நாம் நடக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து விசுவாசித்தால் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எதிர்பார்ப்புகளை கீழ்ப்படியாமையை தேவன் அகற்றுவார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் இருக்கிற கிரியைகள்லாம் நம்ம சுற்றி இருக்கும் போது அதெல்லாம் அகற்றுவார் ஆண்டவர். இந்த விஷயத்தெல்லாம் கீழ்ப்படியாம போறதுக்கு அந்த கிரியைகளை எடுத்து போடுவார் ஆண்டவர், அகற்றுவார். கீழ்ப்படியாம அந்த எதிர்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் செய்வார், எடுத்து போடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றியை காணனாக்கா கீழ்ப்படி ரொம்ப முக்கியம்.
அது முக்கியமான பாதை. இந்த பாதையில தான் கீழ்ப்படிய முடியும். நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், கீழ்ப்படிய மாட்டாங்க. சொல்லுவேன், இந்த காதில் போட்டு இந்த காதில் விட்டுருவாங்க. நீ கீழ்ப்படிந்தா வெற்றி உனக்கு. கீழ்ப்படியாம போனாக்கா தண்டனைக்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக, சோர்வுக்குள்ளாக, சோதனைக்குள்ளாக போகிறோம். கீழ்ப்படியாமல் போகும்போது நம்ம என்ன ஆகிறோம்னாக்கா அழிவுக்கு தகுதியாக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஐம் ரெடி டு விழுறதுக்கு, நான் ரெடி டு பிரச்சனை விழுறதுக்குன்னுட்டு நம்ம ரெடி ஆகிறோம். அது அந்த ரகசியம் தெரியமானது. நம்ம கீழ்ப்படியாம தான் நம்ம வெற்றி. அல்லேலூயா. தேவன் கீழ்ப்படிதல் என்பது நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கான முக்கியமான பாதை. அதுதான் பாதை, அதுதான் முக்கியமான பாதை. கீழ்ப்படிதல் தான் நம்ம நிற்கும் போது, கீழ்ப்படியாம கிரியைகள் எல்லாம் நம்ம சுற்றி வரும்போது அதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் அகற்றுவார். முதல் கீழ்ப்படி, பின்பு முழுமையான வெற்றி உனக்கு தான். அல்லேலூயா. முதல் கீழ்ப்படி. அதெல்லாம் சொல்லி 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 பார்க்கணும். யாரும் கேட்கல, என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படினோம். ஆண்டவர், நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் நாம் கீழ்ப்படியும் போது வல்லமை அபிஷேகம் கொடுப்பார். அல்லேலூயா. அபிஷேகம் தந்து அப்போ சிறை பிடித்து கீழ்ப்படியாம கிரியைகள் எல்லாம் தண்டிக்க முடியாத அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? காலுக்குள்ள போடுவார். ஆண்டவர் எப்படி போடுவார்? நான் சொன்னல கேட்க மாட்டேங்கிற, இப்ப பாத்தியா? அப்படிதான் ஆண்டவர் நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். Obedience to God in the pathway to victory. When we fully surrender to God's word and stand from in faith, every opposition and disobedience must come under this authority. First comes obedience, then comes complete victory. Hallelujah. Victory through obedience. ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರುವುದು ಜಯವಾದ ದಾರಿಯನ್ನು ಕರೆದೊಯ್ಯುತ್ತದೆ. ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಶರಣಾಗಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತಾಗ ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ವಿರೋಧವೂ ದೇವರ ಅಧಿಕಾರ ಅಡಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಮೊದಲು ವಿಧೇಯಂತೆ, ನಂತರ ಸಂಪೂರ್ಣ ಜಯ. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியும் தான் நமக்கு ஜெயம் வரும். கீழ்ப்படினோம். தேவன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. கீழ்ப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. நமக்கு ஒரு சுயமா உங்க சாய்ஸ் கொடுத்துருவார் ஆண்டவர். யுவர் சாய்ஸ். நல்லது கெட்டது உங்க கையில் இருக்கு. நீ சாய்ஸ் எடு. நீ நல்லது எடுத்தாக்கா நல்லது, கெட்டது எடுத்தா கெட்டது. யுவர் சாய்ஸ் ஆண்டு விட்டுருவார். இப்ப மனுஷனாக நம்மளுக்கு கெட்டது எது நல்லது எது தெரிஞ்சதுக்கு நமக்குள்ள எப்படி இருக்கணும்னாக்கா ஒரே போராட்டமா இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக நடக்கணும்னு வச்சுங்க, மற்றவங்களுக்கு கரெக்டாக நடக்கிறதுக்கு போராடுறோம், சொல்றோம், வானா பிரதர், வானா சிஸ்டர் சொல்றோம், கீழ்ப்படியதில்லை. அப்போ நமக்கு என்ன ஆகுது? கீழ்ப்படியாம போறாங்களே ஒரு வருத்தம். இன்னொன்று பார்க்கும்போது ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இல்லை நீ கீழ்ப்படிதான் ஆகணும். வீட்டில் அப்பா அம்மா என்ன அடிப்பாங்க. கீழ்ப்படியதில்ல பட்டாரம் அடிப்பாங்க. அவன் அடிக்க முடியுமா? அப்படி ஆண்டவர் ரைட்ஸ் கொடுக்கல. அல்லேலூயா. அப்படி இல்லை, அன்பாக சொல்ல முடியாத. அப்போ அவங்களை இதுதான் நமக்கு ஆண்ட வார்த்தை. இல்லை கீழ்ப்படிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோ இதாக சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆகிடும்? கோச்சுக்குவாங்க. ரொம்ப ரஃபாக ஆட சொன்னாக்க என்ன பண்ணுவோம்? கோச்சுக்குவாங்க. அதான் இங்கே பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 13:10 சொல்றாரு, அதனால் இடித்து போட அல்ல, ஒன்று கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருந்த போது கடினத்தை பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்து இவைகள் எழுதுகிறேன். அவர் ராஜ்மா சொல்றாருங்க பவுல், எனக்கு ஆண்டு அதிகாரம் கொடுத்திருக்காரு, இடித்து போடுறதுக்கு அல்ல, ஊழியத்தை கட்ட முடியாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஆத்மாவும் தேவனுக்கு சேர முடியாத கட்ட முடியாத அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. நான் அதான் உங்களுக்கு கடினமாக உங்களை பேசாம நான் தூரத்திலிருந்து உங்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுறேன். அல்லேலூயா.
பக்கத்தில் இருந்து உங்களை வந்து கண்டிச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, விட்டு போயிடுவீங்க. என்னப்பா இவர் இப்படி பேசுகிறாருன்னுட்டு. அதனால தான் ஒரு சில பாஸ்டங்கள்லாம் ரொம்ப ரஃப்பாக ஆடாக பேசுவாங்க. பேசும்போது அவங்களுக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு விட்டு போயிடுவாங்க. என்ன இவர் இப்படி திட்டுறாருன்னுட்டு. அவர் எதுக்கு திட்டுறாருன்னு புரியுறது இல்லை. அவர் திட்டுறது நல்லது தான் திட்டுறாரு. ஆனால் திட்டும் போது அது இடிக்கப்படுது. ஆனால் அன்பா சொல்லும் போது கட்டப்படுது. அழுவியா. அப்போ நம்ம ஜனங்களை எப்படி எதிர்ப்பாங்க? அன்பா சொல்லுங்களேன், ஏன் கத்துற, எதுக்கு திட்டுற? இப்போ நம்ம பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. எதுக்கு வெளியே சத்தமாக பேசுகிற, எது கத்துறேன்னு வாங்க. அன்பா சொல்லு. அலூயா. அப்போ அன்பா சொல்லும்போது தான் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அலூயா. அதனால தான் இங்கே 1 கொரிந்தியர் 4:21 வாசிக்கும் போது, உங்களுக்கு என்ன வேண்டும், நான் பெருமையோடு உங்களிடத்தில் வர வேண்டுமா அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா? இது எது பெஸ்ட்? அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? அன்பு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டும். அப்போ அன்பு சாந்தமுள்ள சொல்லும் போது கீழ்ப்படிவாங்க. இல்லை பிரதர், வானா சிஸ்டர், ஒரு வாட்டி 2 வாட்டி கீழ்ப்படினாலும் இன்னொரு வாட்டி சொல்லலாம், இன்னொரு 10 வாட்டிகள் சொல்லலாம். எப்போ கீழ்ப்படியும் அப்போதான் வெற்றி. அதனால் நாம் காத்திருப்போம். இங்கே எப்போ கீழ்ப்படியும் அப்போ வெற்றி பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நம்ம வந்து அதிகாரத்தோடு அல்ல, அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டும். அன்பாக சொல்லணும். சில பசங்களெல்லாம் ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, அடி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க தலைக்கு ஏறாது. ஏதோ படிச்சு ஜெபம் பண்ணி தூங்கி போயிடுவாங்க. அவ்வளோதான். அன்போடு சாந்தமாக சொல்லி பாருங்க. வானமா ஜெபம் பண்ணோம், ஆண்ட வார்த்தையை கேட்கணும், ஆண்ட வார்த்தையில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகம் பெற்றுக்கணும், ஜெபம் பண்ணுங்க சொல்லும் போது கேட்டுக்குவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அல்லேலூயா. 2 வித்தியாசம் இருக்குது. அப்போ சொல்கிற விதத்தில் சொல்லும் போது கேட்டுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய யுத்தம் மாம்சத்துப்படியால் அறங்களை நிர்மூலமாக்குறதுபடியாக தேவ பலனாக இருக்குது. தேவ பலத்தில் நான் போகணும், மனுஷனுடைய பலத்தில் போகக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனுடைய பலத்தில் போகவே கூடாது. தேவ பலத்தில் தான் சாதிக்கணும். எது இருந்தாலும் சரி. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? தேவ பலத்தில். ஆண்டவரே உண்மை சார்ந்திருக்க ஆண்டவரே, என் கணவன் ரட்சியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே. இதுக்கு விரோதமான வர தீய சக்தி கிரியைகளை கட்டப்படுவதாக. அதை கட்டி ஜெபம் பண்ணி பாருங்க. அதுதான் ஆண்டு. நம்ம யுத்தம் வந்து மாம்சனோட அல்ல, பொல்லாத ஆவியோடு. அப்புறம் யுத்தம் அந்த ஆவியோடு யுத்தம் பண்ணுவோம். டைரக்ட் அந்த ஆவியோடு யுத்தம் பண்ணும்போது அது வெக்கப்பட்டு போவோம். உங்க கணவனை புச்சனுக்கு அசுத்தாவி கிட்ட டைரக்டா நம்ம டீல் வைக்கணும். ஏய், இயேசுவின் நாமத்தை தலை ஒட்டைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது ஒட்டு ஓட போவோம். பிள்ளைகள் விரோதமாக இருக்கிற அசுத்தாவி தலை ஒட்டைக்கிறேன் சொல்லிப்பாங்க. அது விட்டு ஓடும். அந்த வல்லமை அதிகாரம் கொடுத்துருக்க டைரக்டாக பிசாசையை அடிச்சு நொறுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? டைரக்டாக இவங்கள்ட்ட நம்ம பிரச்சனை பண்ணுறோம். நம்ம யாரை அட்டிக்கணுமோ அந்த அவங்களை அட்டிக்கணும். சில வந்து அசுத்தாவி எங்கே இருக்குன்னு தெரியாது, வீட்டுக்குள்ள எங்கே இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள எங்கே இருக்குன்னு தெரியாது, கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க ஓடிடும். அது தேவன் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சரியாக காட்டுவார் எங்கே அசுத்தாவி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. சரி, எல்லாம் ஃபோன் பண்ணாலே ஆண்டவர் காட்டுவார். அப்போ அடிச்சு நொறுக்கும் போது ரிலீஃப். அப்போ ஓடி போகும்போது ஒரு சந்தோஷம், சாமான் வெளிச்சம் உண்டாகுது வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. அது போல தேவன். அப்போ நம்ம யுத்தம் வந்து மனுஷனோட அல்ல, இந்த பொல்லாத ஆவியோடு. அப்போ நம்ம யுத்தம் யாருக்கிட்ட யுத்தம் பண்ணோம்? பிசாசு எடுத்து நடத்தணும், மனுஷனுக்கிட்ட அல்ல. அதுதான் ஆண்டு வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டு வார்த்தைகளை போகும்போது மனுஷன் அல்ல, எது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது, எது உன்னை கீழ்ப்படிமை செய்கிறது? ஓ, பிசாசை சொல்றத நீ கேட்குற, அந்த பிசாச்சாட்சி தோர்த்தனாக்கா நீ சரியா வழிக்கு வருவ. அல்லேலூயா. அப்போ அவனை அடிச்சு நொறுக்கும் போது இவங்க வழிக்கு வருவாங்க. அதுக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா.
ஓகே, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனம் வாசிக்கும் போது, நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமா இருந்தும் ஆவினால் உங்களோடு கூட இருக்கிறவனாகி இப்படி செய்வது குறித்து நான் உங்களோடு கூட இருக்கிறது போல் நீங்களும் என்னுடைய ஆவியும் தமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சரி பாருங்க, கீழ்ப்படியதே இல்லை. இங்க பவுல் ஒன்று என்ன பண்றாரு தெரியுங்களா? சொல்றாரு, இவன் கீழ்ப்படியது இல்லையா, இவன் பிசாசு ஒப்பு கொடுக்குறேன்றாரு. பிசாசு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றாரு. எதுக்கு அப்படி சொல்றாருனாக்கா, மன திரும்பவானுங்கிறாங்களே, கீழ்ப்படியமானுங்கிறாங்களே. அப்போ இப்படி சொல்லும் போது கீழ்ப்படிவாங்க சொல்லிட்டு தான் அப்படி சொல்றாரு. அவனை சரிப்படுறதுக்காக தான் இப்படி சொல்றாரு. அவர் அவனை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை, நம்ம அவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உதவி செய்வார். ஆனா இது பயத்தை உண்டாக்க முடியாத இப்படியாக சொல்றார். இந்த வசனம் பழி வாங்கறதுக்கு பற்றி அல்ல, சீர்திருத்தத்தையும் ரட்சிப்பையும் நோக்கமாக கொண்டு கடுமையான சபை ஒழுங்கத்தை பற்றி பேசுகிற பவுலின் நோக்கம், இந்த நபர் பாவத்தை விட்டு மன திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சீர்திருத்தத்தையும் நம்ம அவரிடம் மீண்டும் அழைக்கும் செல்லும். அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாரு, நீ பிசாசுகளை ஒப்பு கொடுத்துருவேன், அப்ப அவன் சரி பண்ணும். அந்த ஒரு நோக்கத்தோட தான் இங்க பவுல் சொல்றாரு. அதனால நம்ம யுத்தம் பிசாசோட மனுஷரோட அல்ல. அதனாலதான் நம்ம யுத்தம் ஆண்டரோடு ஆண்ட பலத்தினால யுத்தம் செய்யும் போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிங்க, எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். எல்லாமே உங்களுக்கு கால் கீழே விழ வைப்பார் ஆண்டவர். எதெல்லாம் கீழ்ப்படியாத இருக்கிறதோ அதெல்லாம் கீழ்ப்படி வைப்பார். ஏன் பிசாசே கீழ்ப்படி முடியாது செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசை கீழ்ப்படி செய்வார். ஹேய், நான் உன் கட்டளை எடுக்கிறேன், விட்டு வெளியே போ சொல்லும் போது அப்படியே கீழ்ப்படியும். ஏன்னா நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. அதுதான் சீக்ரெட். தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அப்ப எந்த விஷயத்துல நான் கீழ்ப்படிங்க? எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அண்டு நான் எப்படி இருக்க விரும்புறீங்க ஆண்டவரே, அப்படியே இருக்கிற ஆண்டவரே. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி. உன் கீழ்ப்படியாம செய்கிற அந்த கிரியைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சிறைப்படி. அல்லேலூயா. நீ கீழ்ப்படியும் போது அதெல்லாம் சரியாகும். ஆண்டவர் அகற்றுவார் எல்லாமே. உன்னை தொந்தரவு செய்கிற நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ண ஆசைப்படுறேன், நான் தான் உட்காந்து இருக்கிறேன் கீழ்ப்படுகிறேன், ஆனா இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன இருக்கு ஆண்டவர், என்ன பண்றது? ஆண்டவர் அகற்றுவார், அதெல்லாம் அகற்றுவார். உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் அகற்றுவார். உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுவார் ஆண்டவர். கீழ்ப்படியும் போது தான் வெற்றி. ஓ இப்படிதானா? ஆரம்பிச்சு பாருங்களேன். நீங்க எதுக்கெல்லாம் நீங்க அடிக்ட் ஆயிருந்தா கூட அதிலிருந்து விடுதலாக்குவார் ஆண்டவர். இந்த விஷயத்துல அடிக்ட் ஆயிருக்கிறேன், இந்த ஒரு இதில் அடிக்ட் ஆயிருக்கிறேன், தேவன் கீழ்ப்படி. அது விட்டு ஓடும் ஓடும். இவனை ஒன்றும் பண்ண முடியல. தேவன் கீழ்ப்பட ஆரம்பிச்சிட்டான், தேவன் கீழ்ப்பட ஆரம்பிச்சிட்டான். பயம் வரும், பிசாசு பயம் வரும், அந்த ஆவிக்கு பயம் வரும். இவன் தேவன் கீழ்ப்படுகிறான், தேவன் கீழ்ப்படுகிறான். அப்ப கீழ்ப்படி மொத்த வெற்றி. சும்மா வெற்றி அப்படியே வெற்றி வராது. கீழ்ப்படியும் போது அதுக்குள்ள போராட்டங்கள், அதுக்கெல்லாம் ஜெயிக்க முடியாத தேவனை சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மளை பலப்படுத்தி நடத்துவார். அது ஆண்டவர். தீமையை நன்மையை மாற்றுவார், இருளை வெளிச்சமா மாற்றுவார், சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுவார். இப்படிப்பட்ட தேவன் தான். இது கீழ்ப்படியும் போது இதெல்லாம் நடக்கும். எனக்கு விரோதமா இருக்கிற சாபம், என் மேல் சுமந்திருக்கிற சாபம், என் சங்கதியில் வந்த சாபம், முன்னோர்கள் சாபம் எல்லாமே ஆசீர்வாதம் மாற்ற ஆண்ட சமூகத்தில் விழணும். அல்லேலூயா. அப்ப சாபம் எல்லாம் ஆசீர்வாதம் மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இருளா இருக்கு பிரச்சனை, இருளா இருக்கு, என் வீடு இருளா இருக்கு, வெளிச்சமாக்குவார் ஆண்டவர். ஆண்டவர் கீழ்ப்படியும் போது. அல்லேலூயா. தீமை எனக்கு எப்ப பார்த்தாலும் தீமையா தான் இருக்கு, அது நன்மையா மாற்றுவார் ஆண்டவர்.
உனக்கு எப்படி நன்மையா மாற்றுவார்னாக்கா, பாருங்க, ஒரு தீங்கு உனக்கு வருதுனாக்கா தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நன்மை செய்வார். ஆண்டவர் அவர் கீழ்ப்படியும் போது. அல்லேலூயா. பிசாசு ஒரு சோதனை வைத்து உன்னை மடக்கலாம் சொல்லி பல கஷ்ட நெருக்கடிகளை கொண்டு வரும்போது ஆண்டவர் தப்பிக்க முடியாத ஒரு நன்மை உண்டாக்குவார் ஆண்டவர். அவன் அப்படி வந்தாக்கா ஆண்டவர் இப்படி வருவார். இங்கதான் ஃபைட்டு. நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண அதுதான் ஆண்டவர் கீழ்ப்படி, ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாத, விழுத்திருந்து ஜெபம் பண்ணு. அதுதான் 26:44 மத்தேயுல வாசிக்கிறோம். 1 மணி நேரம் விழுத்திடக்கூடாதா? 1 மணி நேரம். எதுக்காக? நீ சோதனைக்குள் போகாதபடிக்கு விழுத்துரு. நீ ஜெபிக்கும் போது பிசாசு வெட்கப்பட்டு போவா. உனக்கு விரோதமா இருக்க சத்துரு, உனக்கு விரோதமா இருக்க சோதனை எல்லாம் தப்பிக்க முடியும். தீங்கு மேற்கொள்ளாதபடி என்னை ரட்சித்தருளும் ஆண்டவரே. ஜெபத்தை சொல்லி கொடுத்துக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் மேற்கொள்ள முடியாக நம்ம யுத்தம் மாம்சத்தோட அல்ல. நம்ம மனுஷன்கிட்டயே தலைப்படாச்சுக்குவோம். இப்படி பண்ணாத, இப்படி இருக்காத, இப்படி ஏன் இப்படி இருக்கிற, எதுக்கு இப்படி இருக்கிற தலை அடிச்சுக்கிறதுக்கு அல்ல. மனுஷன்கிட்ட தலை அடிச்சுக்கிறது வேஸ்ட். மனுஷன்கிட்ட போராடுறது வேஸ்ட். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தான் நமக்கு எல்லாமே அற்புதமா நடக்கும். அல்லேலூயா. எல்லாமே சிறைப்படுத்துவார் ஆண்டவர். கீழ்ப்படியாம இருக்கிற கிரியைகளை சிறைப்படுத்துவார் ஆண்டவர். உனக்கு விரோதமா இருக்கிற கிரியைகளை சிறைப்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப மைட்டி த்ரூ காட். அப்ப எப்படி வல்லமை ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படியாம தான் நமக்கு இதெல்லாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படி இருக்கு வெற்றி? சும்மா வெற்றின்னு சொல்லிடுறோம். அந்த வெற்றி எப்படி வச்சிருக்கிற ஆண்டவர்? கீழ்ப்படிதல் மூலியமாக வெற்றி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கீழ்ப்படின ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து நான் வெற்றியை காண ஆண்டவரே. அப்பா, கீழ்ப்படிதல் மூலியமாக எனக்கு வெற்றி கம்ப்ளீட்டாக எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. நான் கீழ்ப்படின ஆண்டவரே. எந்த விஷயத்தில் நான் கீழ்ப்படினாப்பா ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் நினைவுக்குள் கொண்டு வருவார். ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி, சிம்பிள். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்ன உங்களை கீழ்ப்படி நடக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த கீழ்ப்படித காரியங்கள்லாம் ஆண்டவர் அப்படியே நினைவில் கொண்டு வருவார். ஓ, இந்த விஷயத்தினால தான் என் வாழ்க்கை கெட்டுக்கொண்டு இருக்கா, என் வாழ்க்கை விரோதமாக இருக்கா, என் போராட்டம் இருக்கா, தயவு செஞ்சு இதை நான் சரியாகிறேன், நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்படி கீழ்ப்படிந்து வரும்போது தான் பெரிய பெரிய வெற்றிங்க பார்த்து கொண்டே வருவீங்க. ஆரம்பத்தில் சின்னதா போ 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 பெரிய பெரிய வெற்றிங்க, பெரிய பெரிய அபிஷேகம் ஆண்டவர் உங்களுக்குள் வைப்பார். இப்படிதான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. எடுத்தோன்னு அப்படியே பெரிய வெற்றி அப்படி இல்லை, சின்ன. அல்லேலூயா. அப்படிதான் கட்டி எழுப்புவார் ஆண்டவர். தேவன் நல்லவர். நீ தேவன் கீழ்ப்படிங்க, வெற்றியை பாருங்க. ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைப்பா என் தேவன் ஆண்டவரே, நம்மளோட வார்த்தை தந்துங்க, அம்முக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என் தேவன் ஆண்டவர், இந்த பெங்களூர் பட்டணத்தெல்லாம் இன்னைக்கு ஜெபம் பண்ண கிருபை செய்தீங்க. ஏன் தேவன் அரணை நிர்மூலமாக்க முடியாத கிருபை செய்தீங்க, அதுக்காக அம்முக்கு சோத்திரம். என்னுடைய யுத்தம் மாம்சத்துக்கு படி அல்ல, உன்னுடைய யுத்தம் இந்த வானத்துக்கு இருக்க பொல்லாத ஆவியோடு அப்பா நாங்கள் ஆண்டவரை போராடி ஜெபிக்க முடியாக, ஜெயிக்க முடியாக, கீழ்ப்படிந்து வெற்றி பெறும்படியாக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொரு காத்துக்கொள்வீராக. நம்முடைய பிரசன்ன மகிமை ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. தேவ சமாதானம் என் தேவன் அப்பா பல்வழி சுகமாக்கிறாக, பல்வழி சுகமாக்கிறாக, சுகமாக்கிறாக. யெகோவா ராஃபா சுகமாக்கிறாக, கால்வழி சுகமாக்கிறாக, கால்வழி சுகமாக்கிறாக, கால்வழி சுகமாக்கிறாக. இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஜெஃபி பிரதர் அங்கே சன்னுக்காக ஜெபிக்கிற மாட்டாரு, இந்த வல்லமை பாயிட்ட மாட்டார், சுகமாக்கிறாக. அவன் வர்ற அப்பப்போ கிரீனஸ் வர்ற பிட்ஸ் லிவிங் ஜீசஸ் எல்லாம் சத்துருக்கிற கட்டுகரேசுவின் நாமத்தில், வேதனை படுத்துற ஆவிகள் கட்டுகரேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை தேவ மகிமை தொடுவதாக. ஒவ்வொரு சுகமாக்க மாட்டவரே, ஒவ்வொரு ஆசிர்வதிங்க அப்பா. இந்த பிரசனத்தோட மகிமையோடு பல நாங்கள் நடத்துகிறாக அப்பா. இந்த பார்த்து கொண்டு இருக்கிற அப்பா ஜெஃபீர் பிரதர் ஆசிர்வதிங்க, செலினா சிஸ்டர் ஆசிர்வதிங்க, கவிதா சிஸ்டர் ஆசிர்வதிங்க, நாகராஜ் அப்பா பயமா ஆசிர்வதிங்க.
என் தேவன் ஆண்டவரே அப்பா, செல்வி சிஸ்டர் ஆசீர்வதிங்க. என் தேவன் அப்பா பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. சோபா சிஸ்டர் ஆசீர்வதிங்க, சுஜனா சிஸ்டர் ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. எல்டனா சிஸ்டர் ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு பலப்படுத்துங்க, தேவ மகிமையை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா நேசமணி அவங்களுக்காக செபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. பலனாக சுகமாக வைப்பீராக, பாதுகாப்பீராக, இரத்த கோட்டையில் வைத்துக் கொள்வதாக, ஆரோக்கியம் வைப்பீராக. ஒவ்வொரு அப்படியே சேப்பட நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ சமா நிரப்பிறாக ரத்னமக்காக செபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. தேவ மகிமையோடு தேவ பிரசன்னத்தை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அப்பா சமூகத்தில் இருந்த இவ்வளோ நேரம் இருந்து அப்பா நம்மளோட ஆசீர்வாதம் அப்பா நம்மளோட வார்த்தையினால இந்த மகிமையில் நிரப்பப்பட்டதுக்காக அவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம். லக்ஷ்மி ரகு அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கருத்தை ஒப்புடுவோம் அப்பா. அப்படி நீங்கள் சேப்ப நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமை நடத்திலாக காத்துக்கொள்ளும் அப்பா. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. டேனியல் பிரதர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. டேனியல் பிரதர் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சரண்யா பிரிட்டிஷ் ஆசீர்வதிங்க. God bless you, God bless you brother, God bless you, God bless you. Thank you.